ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சீனிவாசன் ஐயானே நம்ம சட்டப்பேரவை செயலாளர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் அப்படியே விஆர்எஸ் வாங்கிக்கிறேன்ற மாதிரி லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த இடத்துக்கு யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சாந்தின்னு ஒரு அம்மா, ரொம்ப நேர்மையான அம்மா. உங்களுக்கு முதல்ல சட்டப்பேரவைக்கு ஒரு பெண்ணை செயலாளராக நியமிச்சா என்னன்னு போட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில வந்த நாள்ல இருந்தே போராட்டமும் போர்க்களமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? சடக்குன்னு அண்ணியார் சொன்னாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், வந்தவன அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பல்ட்டி அடிப்பேன் எல்லாம் சொல்லியாச்சு. மக்கள் எல்லாம் எதிர்பார்க்காங்க. இப்போ வந்துக்கிட்டு ஃபண்டு கம்மியா இருக்கு, நான் இதுல கொஞ்சம் பாதி தள்ளுறேன், இங்க இது கம்மியா இருக்கு அது தள்ளுறேன்னா காக்கத்தான் செய்வாங்க, போராட்டத்தான் செய்வாங்க, சமாளிக்கத்தான் செய்யறேன், சமாளிங்க அப்படிங்காங்க. அறிவிப்புகள் இன்னைக்கு விவசாயத்துக்காக கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. எந்த விவசாயியாவது சந்தோஷமா இருக்காங்களா? நான் கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன், விவசாய மக்களையும் கேட்கிறேன். ஒரு வாக்குறுதி நம்ம கொடுத்தா அந்த வாக்குறுதியை உண்மையா நிறைவேற்ற முடியும் என்றால் மட்டும்தான் அது வாக்குறுதியா தரணும். இப்ப கேப்டன் நீங்க வந்தப்ப என்ன சொன்னாரு, நான் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் ஓபன் பண்ணுவோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தையல் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் கொண்டு வருவேன், தண்ணி இல்லாத காலத்துல நாங்களே எங்க சொந்த செலவில் லாரிகளை வச்சு தண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை கேப்டன் பண்ணியிருக்காரு. அது நம்மளால எங்களால அரசு உதவி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எங்களால செய்ய முடியுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரசு இருக்கின்ற நிதிநிலையை பார்த்து தான் வாக்குறுதி கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டா நிச்சயம் மக்கள் கேட்பாங்க. அதுல யாரும் மாற்று சொல்ல முடியாது, மறுத்து சொல்ல முடியாது. அப்படியே இப்படி பேசிட்டு இருக்கும் போது சடக்குனே நம்ம முதல்வர் ஐயா விஜய் ஐயா ஒரு கையெழுத்தை கிருட்டு போட்டிருக்காரு. எட்டி பார்த்தா ஒரு கம்பெனியோடைய ஒப்பந்தமா என்னன்னா 18,000 கோடியை நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு 8,000 பேருக்கு வேலை வாட்டு கொடுக்குறோம், இனிமே பாருங்கன்னு இருக்காங்க. இப்பதான் ஆரம்பிக்கார் ஓல்டு. அப்படியே மேயர் பாவுக்கு ஒரே சிரிப்பு. ஆனாலும் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு சோகம் என்னன்னு அவங்ககிட்ட அப்புறம் தனியாக கேட்டுக்குருவான். என்னன்னு கேட்டால் பள்ளிக்கடம்லாம் திறக்கல, அதனால ஒரு புது கட்டடத்தை நானும் எம்எல்ஏவும் சேர்ந்து திறந்து வைக்க போகிறோம், வாங்க எல்லாரும் போய் குத்துவிளை கேச்சு குதூகலமாக திறந்து வைப்போம் ரிப்பேர் வெட்டி அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். சடக்குன்னு இப்படி சந்தோஷமா போன இடத்துல யார் கண்ணு ஒட்டுச்சோங்க, சடக்குன்னு மாறி போச்சு நிகழ்ச்சியை. என்ன அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றி மெழுகுவத்தி வச்சு இப்படி ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு புரோட்டோக்காலம் என்னமோ ஒரு கால்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கால் படி பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கொடுக்கணுமா. அதை நினச்சி மேயர் அக்கா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏவா நம்மகிட்ட தான் கொடுக்காங்கன்னு வாங்கினோன்னு மேயர் அக்கா அப்படி சேரட்டுன்னு கையை இப்படி திருப்பிடா பாருங்க. அக்கா கோவம் வந்துருச்சு, வாங்கடா நீங்கள் உங்கள் விளாவும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க எம்எல்ஏ அக்கா. விறுவிறுன்னு கோச்சிட்டு போன எம்எல்ஏ அக்காவை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, இந்த புரோட்டோக்காலு கரெக்டாக ஆகாது, யாருக்கு என்ன தெரியும், வாங்க இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறதா, இன்னும் எம்புட்டுக்கு அரசியலில் வாங்கன்னு சமாதானம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கட்டத்தை திறக்க கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் இந்த வட்ட உஷாரா நம்ம மேயர் அக்கா என்ன பண்ணாங்க, மெழுகுவத்தி ஏற்றி எம்எல்ஏட்டு கொடுக்க, யாருந்தா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அணையாமல் இருக்குல்ல, நீங்கள் அங்கே கொடுக்கலாம் இங்கே மட்டும் கொடுத்து வாங்கிக்கிறோடா, ஆனால் வாங்க மாட்டேன்னா அக்கா மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டாங்க சடக்குன்னு. மேயர் அக்கா
மேயரக்கா என்ன இப்படி காலையிலிருந்து ஒரே சண்டைக்காடா இருக்கேன்னு கேட்டா, ஐயா என்கிட்ட அதிகாரிக சொன்னாங்க, நான் செஞ்சேன். இந்த அம்மா கோவச்சுக்கிறதாக அவங்களுக்கு என்ன கோவமோ மனசாவமோ தெரியல, உள்ளுக்குள்ள என்னமோ வச்சிருப்பாங்க போல் இருக்கு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறலாம், நான் தங்கச்சி மாதிரி இல்லையான்னு கேட்காங்க. பசங்கள்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால ஆஸ் அ எம்எல்ஏவா அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. புறக்கணிக்கலையே, எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் படி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருவோம், யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படியே நேரம் வண்டி ஏற செய்ய வண்டி எடுத்துட்டு சரணி எங்கிட்ட போனப்பார் ஓடுக்கு போன வேகத்தில் அங்கே கூட என்ன நினைச்சாரு சட்டில் கொஞ்சம் வண்டி பாட்டுக்கா, அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கடகடன்னு போனார். அங்கே சோறு ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா தட்டை எடுத்து எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சோறு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அண்ணன் திடீர்னு இங்கே வந்து சாப்பிடுறாரு பார்த்தா செக் பண்ணுறாராம், உணவினுடைய தரத்தை ஆராய்ச்சி பண்ணுறாராம். ஆமாம், எப்படி ஸ்பாட்டு செக்கிங்னு மட்டும் பாருங்க. அப்படியே இன்னொரு விஷயத்த ரொம்ப அழகா அடுக்கடுக்கா வன்னியரசு ஐயா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நானும் முதல்வர் உட்காந்து குச்சு குச்சுன்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயா ஏற்கனவே நம்ம ஊர்ல பள்ளிக்கூடமும் படிப்பும் டாப்ல தான் இருக்கு, இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யலாம்னு உட்காந்து பேசினோம். அதனால கண்டிப்பா அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இருங்க இன்னும் கொஞ்ச நாள் ஐயாட்ட பேசிட்டு அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க. சஸ்பென்ஸ் போல் இருக்கு. கல்வி மிக முக்கியம். ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ மூலமாக மும்மொழி கொள்கையை திணித்து நம்முடைய இருமொழி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு மாற்றாக அதை முறியடிப்பதற்காக இங்கே இருக்கின்ற இந்த பள்ளிகளை, அரசு பள்ளிகளை நவீனத்துவப்படுத்துவது, அரசு பள்ளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு இலக்கோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே கட்டாயம் இந்த கல்வியாண்டு முடிகின்ற நேரத்தில், முடிகின்ற சூழலில் மற்ற தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் கவனம் செலுத்தி அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் அத்தனை பேரும் ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் இந்த முறை அதற்கான இலக்கை நாங்கள் அடைவோம். சடக்குன்னு 2 பேரை உதாரணத்துக்கு எடுத்தார் வன்னியரசு ஐயா. என்னன்னா, இந்த பக்கம் பாரதியார், இந்த பக்கம் பாரதிதாசனார். பாரதியார் என்ன சொல்றாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, கனி ஓடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னாரு. அது அப்ப பாரதிதாசன் ஐயா என்ன சொல்றாரு, சங்கத்தமிழ் படி, அந்த தமிழ் படி, இந்த தமிழ் படி, எல்லா தமிழையும் படிங்கார், படிங்கார். இவர் விளையாண்டுட்டு படிங்காரு, இவர் படிச்சுக்கிட்டே விளையாடுங்கிறாரு. ஆக மொத்தம் படிங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா படிக்கிறது தான் இப்படி சுத்தி உள்ள சொல்றாரு. பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாரதிதாசன் அப்படி சொல்லலை. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை முழுவதும் பொருள்படும்படி. அது பாரதிதாசன் சொன்னது. அதில் ரொம்ப முக்கியமாக கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கல்லாதவர் வாழ்வது எப்படின்னு சொல்கிறார். கல்லாதவர்கள் படிக்க முடியாதவங்க வாழ்றது எப்படி இந்த நாட்டில் அப்படிங்கிறத பாரதிதாசன் சொல்கிறார். பாரதியாரை விட அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கிறவர் பாரதிதாசன். ஆக இந்த சூழலில் நம்ம மாணவர்களை கல்வி ரொம்ப போரிங் ஆக்காமல் நம்ம அதுக்கான ஒரு சூழலை, படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்கு நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க. அப்பா ஐயா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கார்.
இந்த கேஸில் ஜெயிச்சு விட்டார்லா. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வன்னியரசையா நீங்கள் பேசுறதெல்லாம் சரிதான், நீங்களும் நாமளும் அப்படியே 10 வருஷமாக பழகிருக்கோம்ல தெரியும். ஆனால் முதல்வர் ஐயா என்ன சொல்கிறாருங்கிறதான இங்கே பிரச்சனை. வாயில் நல்லா வந்துருங்காரு, அதுங்காரு இதுங்காரு, முதல்வர் மாதிரியே கொண்டு போக மாட்டாக்கார, எடுத்து சொல்லப்படாதா அப்படின்னு கேட்காரு. முன்னாள் வாத்தியார் இல்லையா, அப்படித்தான் கேட்பார். இந்த முதலமைச்சராவது வாயில அப்படின்ட்டு சொல்லுவாங்களே யாராவது, அப்படி வந்து அந்த அல்லு சில்லு கட்சியை தான் 25 பேரை ஓட்டு போட வைக்கி புஷ்பா பட பாணியில சோபா செட்டை முன்னுக்கு அனுப்பிட்டு அந்த வீட்டில் போய் சாலுவை போட்டு மரியாதை பண்ணிட்டு இவரும் மரியாதையை வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு வந்தாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அவ்வளவு பேரும் புலம்புறாங்க. இப்போ 8 அமைச்சர் தாரேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி கூப்பிட்டு போய் ரோட்ல விட்டாங்க. இது உண்மையா என்னன்னு கேளுங்க பார்ப்போம். அவங்ககிட்ட தேவைக்காரங்கிட்ட 8 அமைச்சரை இன்றைய முதல்வர் நான் தருகிறேன்னு சொல்லி தான் 25 பேரை ஓட்டு போட வைக்க அசம்பிளிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கொடுக்கலையே, எவ்வளவு பெரிய ஏமாத்து. அந்த கட்சியே எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்ச கட்சியே காலி பண்ணிட்டாங்க. அந்த கட்சியை காலி பண்ணிட்டு அந்த கட்சியில் இருக்கவங்கள இப்போ அல்லு சில்லு எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு தான் வயசாக. அப்படியே சரட்டுன்னு நைனாரையாட்ட போனாங்க. டெல்லியிலேருந்து வந்த களைப்புல மனுஷன் எழுந்து அப்படியே கொட்டாய் விட்டியோ ஐயோப்பா அப்படின்னாரு. என்ன நினைச்சேன், முதல்வர் ஐயா, ஆமையா நானும் கேட்டையா, முதல்வர் மாதிரியே பேச மாட்டேங்கார, அல்லுங்காரு சில்லுங்காரு, அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுங்காரு, 2 பேருக்கு தான் போட்டிங்காரு, இவங்கெல்லாம் சீன்ல இல்லைங்காரு. ஐயா என்னையா யாராவது எடுத்து சொல்லப்படாதான்னு அவர் மனசுல இப்படித்தான் ஓடி இருக்கும் போல் இருக்கு பாருங்க. சரி, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற கருத்தை அது மறுத்து சொல்லலாம். எதிர்கட்சிகளுக்கு தங்களுடைய குறைகளை, ஆட்சியுடைய குறைகளை சொல்வதற்கு உரிமைகள் இருக்கிறது. அதை மறுத்து சொல்வதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, எங்களுக்கு வாயில வந்துடும் அப்படிங்கிறார். உண்டு தானே? ஒரு முதலமைச்சர் வாயில வரும்னா எது வாயில எது வரும் தெரியல. மக்களை யாருமே மக்களை தற்கொலைன்னு சொல்லல. மக்களை பற்றி யாரும் பேசல. எவர் எப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எது வேணாலும் சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் வந்து வாயில வரும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை. அது இனிமேல் முதலமைச்சர் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஐயா, உள்துறையை கையில் வச்சிருந்தா நீங்க என்ன செய்யணும், எதுக்கெல்லாம் நீங்க டைம் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். கரூர்ல சம்பவம் நடந்துச்சு. எங்க ஆட்சியில சடக்குன்னு முதல்வரையே படக்குன்னு போனார். நீங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டாக்க ஓடியாந்திய. ஆனா இப்ப நீங்க தான் முதல்வர். எங்க என்ன நடந்தாலும் நீங்க தான் வண்டியை பிடிச்சி குடுக்குடுன்னு ஓடணும். அதை விட்டு சத்தங்கட்டாம உட்காந்துக்கிட்டு இருந்தா அட்லீஸ்ட் எங்களை மாதிரி பெரியவங்க சொல்றதையாவது கேட்கணும். அதையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. கரூர்ல இவர் போன கூட்டத்தில் 41 பேர் இறந்து போனாங்க. இவர் போட்டுட்டு அப்படியே சென்னைக்கு தனி விமானத்தில் வந்து வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனா முதல்வர் அந்த இரவோடு இரவாட்டு கரூருக்கு போய் இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி பாதிக்கப்பட்ட மீதி ஆட்களுக்கு நோய் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தகுந்த அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து தேவையான உதவிகளை செய்து விடிய அங்கே இருந்து செய்தாங்க, பணி செய்தாங்க. அப்படிப்பட்ட பணியை மாண்புக்கு முதல்வரால் முடியல அப்படின்னு சொன்னா முதல்வர் என்ன செய்யலாம்னா, உள்துறையை ஒரு தகுதியார்ந்த நம்முடைய அமைச்சரவையில் ஒரு ஆள் கையில கொடுத்துட்டு ஒரு ஒப்புக்கு சப்பா ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லது 24 மணி நேரமும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதை மறைப்பதற்காக அவர் ஆட்சியை பொறுப்பேற்ற நாள் முதல் இது பல 100 மடங்கு பெருகிட்டு இருக்கிறதுனால யார் மேலேயா பழி போடுறாரு. அதுதான் அவருடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான். நம்ம செந்தில் பாலாஜி அண்ணாச்சிக்கு பயங்கர டவுட், இது ரியல் ஆட்சியா இல்ல ரியல் ஆட்சியா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. விஷயம் என்னன்னா, இங்க ஆட்சியாளர்களுக்கே அப்படித்தான் ஒரு டவுட் இருக்குன்னு டவுட் போடுதார். அதாவதுங்க, கேமரா ஆக்ஷன் ஸ்டார்ட்னு சொன்னா சடக்குன்னு பேசி போடுறாங்க, வெளியில வந்தா பேச மாட்டேங்காங்க. இனிமே பத்திரிகையாளர்கள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுங்க, ஐயா பேசிடுவார் அப்படிங்கிற ரீதிக்கு சொல்லுதார். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது.
எந்த இடங்கள்லையும் குறிப்பாக எந்த வேட்பாளர்களும் நீங்க கோயம்புத்தூர்ல சொல்லுங்க 10 தொகுதியில நின்ற வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர்கள் அந்த தொகுதி முழுவதும் சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும் கூட. எங்க கட்சி வேட்பாளர்கள் இருந்தாங்க, எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருந்தாங்க, அதிமுக கூட வேட்பாளர் இருந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் உங்களுக்கு வந்த சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கும். அந்த புதிய கட்சியில நின்ற சுற்றுப்பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக மக்களிடத்தில் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்காக இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்காக இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்லை, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்போ உணர்ந்திருக்கிறாங்க. இன்னும் போக போக முழுமையா உணர்வாங்க. அதாவதுங்க, ஒரு அரசு அமைப்பு அப்படின்னா என்ன செய்யணும்? தன்னுடைய சகாக்களையும் கூப்பிட்டு காலையில் ஒருக்க, சாயந்தரம் ஒருக்க, மத்தியானம் ஒருக்கன்னு கூப்பிட்டு பேசணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்கையாவது கூப்பிட்டு பேசணும். ஏப்பாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? பள்ளிக்கூடம் திறந்து வச்சு அந்த பக்கம் கரண்ட் இல்லைங்காக, இந்த பக்கம் தண்ணி வரலங்காக அப்படின்னு மினிஸ்டரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசணும். நீங்கள் என்னன்னா அவங்க வாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிய. எல்லாம் குறவட்டுக்கிறதாக பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்கப்பா அப்படிங்காரு அண்ணாச்சி. இந்த அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ வெற்றி பெற்று 1 மாதம் நிறைவாகி இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதுவரை மின்துறை அமைச்சர் மின் விநியோகத்திற்குன்னு தனியாக, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக டைரக்டர் இருக்காங்க, சிஇ இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, அடுத்து இஇ இருக்காங்க, ஏடி இருக்காங்க, கீழ் லெவலில் அடுத்த லெவலில் ஏஇ வரைக்கும் இருக்காங்க. ஆக முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர் சிஎம்டியை வச்சு டைரக்டர், சிஇ, எஸ்சி லெவலில் ஒரு ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அதாவது எப்படி நடத்துவாங்கன்னா, இந்த சம்மருக்கு நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ நம்ம கையில் இருப்பு இருக்குது, நம்ம எவ்வளோ இன்னும் புதிதாக குறுகிய காலத்தில் வாங்கணும், இதெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்தி எந்தெந்த பகுதிகளில் இப்போ நேற்று முன்தினம் 2 நாள் 3 நாட்கள் கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் அதிக நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிவதற்கான ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த ஆய்வு கூட்டங்களுக்கு மூலமாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் மின்வெட்டு இல்லாமல் விநியோகம் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதில் குறிப்பாக மின்சாரத்துறை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனால் இதுவரைக்கும் இந்த தாவேகா அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக, மின் விநியோகத்துக்குன்னு தனியாக சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட நடத்தலை. அப்படியே நிர்மல்குமார் கூட ஆந்தாரு. யாராவது பதில் சொல்லணும்னா தூக்கம் வர அதில் வந்து சொல்லுதாரு. இங்கே இருக்க நாங்கள் ஒன்றும் சும்மா கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த இடத்துல வாங்க ஆர்டிஸ்க்கு காணாமல் போச்சு, எவன் தூட்டு போடான்னு தெரியல. அதை வேற நாங்கள் உட்காந்து தேட வேண்டியா இருக்கு. ஏயா எடுக்கிறதா எடுக்கிய கம்ப்யூட்டரோட சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம்ல, ஆர்டிஸ்க்கு மட்டும் ஏன் எடுத்துகிட்டு போனீங்கிற லெவலுக்கு எங்கள் மன உளைச்சல் ஆளாக்குறீங்க, நீங்கள் ரொம்ப தப்புங்க அப்படிங்காரு நிர்மல்குமார் ஆனாச்சு. இது சென்னை தான் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான இதில் நடந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துல பெரிய அளவில் டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள் மற்ற இடத்துல இல்லை, ஹெட் ஆஃபீஸில் மட்டும் தான் இருக்குது. கவுண்ட் எவ்வளோ சார் ஆர்டிஸ்ட்க்கு? ஏதாவது கவுண்ட் இது வரைக்கும் 18 ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரேண்டமாக போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரேண்டமாக போயிருக்கு. ஸோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டேட்டா வேறு காப்பி எங்கெங்கே இருக்குன்னு ஒரு சில இதுக்கு அடிஷனல் காப்பீஸ் இருக்குது, டேட்டாவுடைய அடிஷனல் காப்பீஸ் இருக்குது. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் ஹார்ட் காப்பி இருக்குது. ஸோ அதெல்லாம் பரிசோதிச்சு இருக்கிறதெல்லாம் டேட்டா இருக்குது. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார் இது வரைக்கும்? இந்த இல்ல, போலீஸ் விசாரணை முடியட்டும். அவங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, துரிதமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் எங்கெங்க போயிருக்கு, எங்கெங்க டிராவல் பண்ணிருக்கு, எங்க எடுத்துட்டு செல்லப்பட்டதுன்னு பாத்துருக்காங்க. வரட்டும். தலையீடு இருக்குங்களா சார் இந்த விவகாரத்துல? இல்ல, உள்ள இருந்து ஒரு சில பேர் இதை செய்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதான் விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணை முடியறதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, நாங்க என்னமோ ஒன்றும் பண்ணாத மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் மினிஸ்டராக இருந்தார்ல, அப்போ வெறும் 7 லட்சம் ரூபாயில் முடிச்சிருக்க வேண்டிய வேலையை 13 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காருங்க. இப்போ அதெல்லாம் நாங்கள் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரும்போது வாருங்க என்ன நடக்கு அப்படின்னு. ஆக மொத்தம் என்னென்னலாமா நோண்டணும் அதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு யார் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜியா, அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜியோட பேட்டியில் நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னார், டெண்டரில் என்ன இருக்குது, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்போ தானே இந்த டெண்டர் விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டில் நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னால் அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த டெண்டரில்
7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால தான் சிபிஐ போச்சு. ஸோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. ஸோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ டெண்டர் இவ்வளோ பெரிய கம்பெனியில் டெண்டரில் நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணுறப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்குறவங்க நம்ம வந்து டெண்டர் கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்போ எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. அப்படியே முத்தரசையா வந்தார். ஐயா, நாட்டில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பு நிலையில் இருக்கீங்க, ப்ராக்டிசேஷனில் இருக்கீங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதே நிலையில் அங்கங்கே சில சம்பவங்கள் நடக்கு. அது நீ என்னைய பிடிச்சி கேட்காங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா கேட்கலாம்ல அப்படின்னு கேட்காங்க. அதனால் நீங்கள் அந்த செக்ஷன்லேருந்து அப்படி வந்து அப்பப்போ ரூட் எடுத்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டு நாங்கள் இங்கனே தான் இருப்போம்னு சொல்லப்படாது. அண்ணன் சொல்கிறத கேளுங்க அப்படிங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனே தங்களுடைய பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் திரும்ப பழையபடி ஆட்சியில் இருந்த கட்சிகளை குறை கூறி பேசுவதால் எந்த பயனும் கிடையாது. பொறுப்புக்கு வந்த பிறகு யார் எந்தெந்த பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்களோ அவரவருடைய பொறுப்பை ஏற்று திறம்பட ஆட்சி நடத்துவதால் மக்களுக்கு பயனளிக்கும். மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்து காலம் ஓட்டுவதால் எந்த பயனும் ஏற்படாது. இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது தொடர்ந்து நடைபெறுகிறது என்கிற காரணத்தினால் அது தொடர்ந்து அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு 6 மாத காலத்திற்கு பொறுத்து கொள்ளுங்கள். 6 மாத காலத்திற்கு 6 மாத காலம் அவகாசம் என்பது நிர்வாக பயிற்சிக்கானது. அது யாரும் இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது கொடுப்பது வழக்கம்தான். அதே நேரத்தில் அன்றாட வன்முறை சம்பவங்கள், கொலைகள், கொள்ளைகள், சூறையாடல், கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருப்பது கவலை அளிக்கிறது. கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நயினார் அண்ணாச்சிக்கு ரொம்ப கோவம் என்னன்னா, இங்க பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க கூட்டணியில் இருங்க, இல்லாம போங்க. பாருங்க, 25 நாள்ல கேஸ் எம்பிட்டு வந்திருக்குன்னு நீங்க எண்ணி பாருங்க, கடுப்பாய் போகும்ல நமக்கு அப்படிங்காரு. கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஆட்சி 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்னைக்கு தேதி 10, அதில் ஒரு 20 நாள், இதில் ஒரு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 23 நாளையிலையும் 25 கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் கஞ்சா நடந்துக்கிட்டே இருக்கு. படுகொலைகள் பார்த்தீங்கன்னா, படுகொலை மட்டும் 15க்கு மேற்பட்ட படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், அப்புறம் ஊழல். இப்பவும் இதில் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ எல்லா கடையிலையும், டாஸ்மாக் கடையிலையும் மாமூல் வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் அமைச்சரே சொல்கிறாரு. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம். முதலமைச்சர் கரூரில் போய் முத கூட்டத்தில் பேசும்போதே 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படியே நயினார் அண்ணாச்சி இன்னொரு விஷயத்தை கோபத்தோடு கேட்காரு. இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ஆட்சியில் நிர்வாகத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்குது எப்படி அதை பார்க்கணும்ல. அதை விட்டுவிட்டு இடைத்தேர்தல் எதுக்கு? இடைத்தேர்தல் இப்போ யார் கேட்டால் உங்களை இடைத்தேர்தல்? அது வந்து திருச்சி காலியாக கிடத்தா கிடக்குது. அங்கே கூட ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு விட்டாங்க, அவங்களுக்கு வேறு நடத்துகிறேன். என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் நாட்டு நிலைமையை பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு கோவப்படுதாரு சிரிச்சுக்கிட்டேன். இடைத்தேர்தல் அது அவசியம் இல்லாதவங்க. இடைத்தேர்தல் வரலாம். ஒருத்தர் இறந்து போன பிறகு ஒரு தொகுதியில் ஒருத்தர் இறந்து போகலாம், அல்லது ராஜினாமா பண்ணியிருக்கலாம், உடலுக்கு முடியாமல் ராஜினாமா பண்ணியிருக்கலாம். அப்போ இடைத்தேர்தல் வரலாம். இது 10-20 நாள் கூட ஆகலை இடைத்தேர்தல் வருது அப்படின்னா, இது மக்களை ஏமாத்துறது மாதிரி, மக்களை ஏமாளிகளாக நினைக்கிறாங்க. நிச்சயமா அது வரவேற்க முடியாது. அதாவது தேவையில்லாமல் இடைத்தேர்தல், அரசாங்கத்துக்கு பணம் செலவு, அதில் மக்கள் வாக்களித்திருக்காங்க. திருப்பி ஒரு தேர்தல் அது எதற்கு அவசியமாக? தேவையில்லாத ஏற்கனவே ஒரு குதிரை பேரம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இல்லை, இதுக்கு முன்னால் திரு காமராஜ் அவர்கள் அவரை கடத்திட்டு போனாங்க. அவர் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் மதிப்புக்குரிய திரு டிடிவி தினகரன் அவருடைய கையெழுத்தையே போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவரே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. திருப்பி அவர் அந்த கட்சிக்கே போயிருக்காங்க. பல கோடி ரூபாய் இதில் கை மாறி இருக்கு. இதில் குதிரை பேரம் நடந்தது. அப்படியே சடக்குன்னு இப்ராஹிம்னு ஒரு ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் மனு கொடுக்காரு. ஐயா, குர்பானிக்கு இந்த மாடு வெட்டணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்காங்க, வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க, அங்கிட்டு இங்கிட்டு அப்படி இப்படி அதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல முடிவை, எல்லாருக்கும் ஏற்ற முடிவை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறார். என்னன்னு தெரியல. குர்பானியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், தேசம் முழுக்க பசுவையும் கன்றையும் அறுக்கக்கூடாது என்று நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கிறது.
உடனடியாக இங்க இருக்கிற திமுக, ஏன் தாவேகாவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா உள்ளிட்ட குறைமதியாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா, பார்த்தீர்களா முஸ்லிம்களுடைய உரிமையை பறிக்கிறாங்கன்னு. இவர்களுக்கு சட்டமும் தெரியல, இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய வழிமுறைகளும் தெரியல. அரசியலமைப்பு பிரிவு 44 சொல்லுகிறது, பசுவையும் கன்றையும் நீங்கள் அறுத்து கொள்ளக்கூடாது, உணவுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறது. அப்ப இந்த நாட்டில் உள்ள 120 கோடி இந்துக்கள் பசுவை தெய்வமாக கருதுகிறார்கள். பசுவை தங்களுடைய குடும்பத்தின் தாயை போன்று மதிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கட்டாயம் பசு சாப்பிட வேணும்னு குரான்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல. அது நீங்க ஆட்டு இறைச்சியை சாப்பிடலாம். ஆனாலும் கூட வேண்டும் என்றே பசுவைத்தான் அறுப்போம் என்று சொல்லுவதும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள், குறிப்பா அதனுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்டோர் மீண்டும் இதுக்கு நாங்கள் அப்பீல் போவோம்னு சொன்னா, இது புரியாமல் பேசுகிறாரா அல்லது தேவையற்ற முறையில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கலவரம் ஏற்படுத்த முஸ்லீம் லீக் முயற்சி செய்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். முத்தரசையா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் டப்புன்னு. என்னன்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மேலே இருக்கிற ஆளுங்க தான் காரணம். பெட்ரோல் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்கியே, டெய்லி ஏற்றிக்கிட்டே இருக்கு. அந்த 108 ரூபா 109 ரூபா கிட்ட வந்துருச்சு. அதை காரணமாக வச்சு காய்கறி விலை ஏற்றுறாங்க, வண்டி வாடகை ஏற்றுறாங்க, வீட்டு வாடகை ஏற்றுறாங்க, தண்ணி வாடகை ஏற்றுறாங்க, சாப்பாட்டு வாடகை ஏற்றுறாங்க, டெலிவரியை ஏற்றுறாங்க. எல்லாம் ஏற்றிக்கிட்டே இருந்தால் வருமானம் மட்டும் ஏற மாட்டாங்க. என்ன செய்வாங்க மக்கள்? கேட்கார்லா, பதில் சொல்லுங்க யாராவது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகிறது, அது நட்டத்தில் இயங்கக்கூடாது என்று அதனை காப்பாற்றுவதற்கு, விலையை உயர்த்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் காப்பாற்றப்படுகின்றன. ஆனால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? தொழிலாளர்களை, விவசாயிகளை யார் காப்பாற்றுவது? உங்களுடைய பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள் என்று பிரதமர் உபதேசம் செய்கிறார். வீட்டிலிருந்து யார் வேலை செய்யறது? கட்டுமான தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? விவசாய கூலி தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? இப்படி நடைமுறை சாத்தியமற்ற, பொருத்தமற்ற உபதேசங்களை மட்டும் வழங்கிவிட்டு மக்களுடைய துன்ப துயரங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் நாடு தழுவிய நடத்தியிருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. அப்படியே சு வெங்கடேசன் எம்பி ஐயா, அவர் எப்பயுமே இந்த தரவுகளை தூக்கி எடுத்து தடத்தடன்னு போடு வரலாம். நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன செய்யும், 10% வரும், அப்புறம் 20% ஆகும், அப்புறம் 40% ஆகும். அவையே நிரந்தரமாக இருந்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 11 வச்சிருக்கீங்களா, அந்த அடிக்கிற பாருங்கன்னு 2% முடிச்சு மூட்டையை கட்டி அந்த வகை தூக்கி போட்டாச்சு. அந்த அளவுக்கு நாம சுய சிந்தனையோட இருக்கோம்னு சொல்ல வரார். பாஜகவினுடைய தலைவர்கள்லாம் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்க, பாஜக 10% வாக்குகளை பெறுகிற வரை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். 1%, 2%, 4, 3%, 5%. 10% வாக்குகளை தாண்டிட்டா அதுக்கு பிறகு எங்களுடைய வளர்ச்சி என்பது மல்டிப்பிளாக இருக்கும். எந்த தேர்தலில் 10% நாங்கள் தாண்டுறோமோ அடுத்த தேர்தலில் 20 அல்லது 25% இருக்கும் என்று பாஜகவின் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க அதான் நடந்திருக்கு. அந்த ஃபார்முலா உடைக்கப்பட்டிருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு. போன நாடாளுமன்ற தேர்தலில் 12.8% பெற்ற பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் 2% வந்திருக்கு. பாஜகவினுடைய இந்த வெறுப்பு அரசியலை மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தத்துவார்த்த வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி. இதை வளர்த்தெடுக்க வேண்டும். இதை வளர்த்திருக்கிற அரசியலில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். ஆனால் சமரசமற்ற அணுகுமுறையை எல்லா காலங்களிலும் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். வந்தே மாதரம் அது எதுக்கு? அது வேற. அதை பிடிச்சிக்கிட்டு போடு 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 பாடு பாடு பாடுன்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. யார் கேட்டால் இப்போ வந்த தான் நமக்கு இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது, அது முடிச்ச உடனே தேசிய கீதம் பாடுவோம். இந்த 2 விதமாக காலகாலமாக பாடிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வேற இடையில கொண்டு வந்து வந்தே மாதரம்னு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு வெங்கடேஷ் ஐயா கொஞ்சம் கடுப்போடு தான் கேட்காரு. வெயில் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒன்றிய அரசு செய்திருக்கிற மகா பாதகமான ஒரு செயல் என்பது வந்தே மாதரம் சம்பந்தப்பட்ட அரசாணையம். பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த சுற்றறிக்கையை உள்துறை செய்திருக்கிறது. என்னன்னா இந்தியாவை, நம்முடைய தாய்நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக உருவகப்படுத்துகிற 3 பாராக்கள் இருக்கிறது. 3 கடவுளாக உருவகப்படுத்தி வணங்குகிற பாராக்கள் இருக்கிறது. அந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பாடலாம், பிரச்சனை இல்லை. அந்த மதம் இல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்களும்
அல்லது மத நம்பிக்கையே அற்றவர்களும் நாத்திகர்களும் அதை வாட வேண்டும் என்று அரசு சுற்றறிக்கை அனுப்புவது என்பது முற்றிலும் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஒருவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது. எனவே வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கை என்பது அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியே சடக்குன்னு இந்த பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு இப்படி இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் மனசு இதாகிரும் இல்லையா? சடக்குன்னு துர்காம்மா போனாங்க கர்நாடகாவில். அங்கே இருக்கிற கோயிலில் போய் விழுந்து கும்பிட்டு இது பண்ணி சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், பழையபடி எங்கள் ஐயாவுக்கு கொஞ்சம் நல்லபடியான விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டி அங்கே இருக்கிற சாமியார் காலெலாம் விழுந்து என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படியே நயினார் அண்ணாச்சி சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது, நான் பிஜேபியில் தமிழ்நாட்டுடைய தலைவர் அம்பிடுதான், அதை விட்டு நீங்க அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்காரு, அதை ஆரம்பிக்காரு, இதை ஆரம்பிக்காரு, நீ இது பண்ணிட்டு நான் தான் சொன்னேன்னு ஏதாவது சொல்லிவிடாதியா, அப்புறம் நல்லா இல்லாம அண்ணன் ரொம்ப கோகாரன் அப்படிங்கார். புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவர் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கோம். எல்லாம் மீடியா தான், நீங்கள் தான் எல்லாமே மீடியா மூலமாக சிறிய விஷயத்தை கூட பெருசாக பூதாகரமாக காட்டுறது நம்மளுடைய மீடியா தான். அவரே சொன்னார் 2 நாட்களில் தெரியும். அப்போ அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இது பற்றி பேசவில்லை. வேற நாங்கள் மற்ற விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், கட்சி விஷயங்கள் பேசுவோம். அப்படியே மக்களை கூப்பிட்டோம். இங்க பாருங்க, ஈகோங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆண்கள் பெண்கள்னு பாகுபாடு குழந்தைகளுக்கு கூட இருக்குங்க, பேச மாட்டேங்குதுல்ல. இதுல யாருக்கு அதிகமா இருக்கும், ஆண்களுக்கா பெண்களுக்கா குழந்தைகளுக்கா, யார் சீக்கிரமா அதை எடுத்து போய் டைவர்ட் பண்ணி கொண்டு போவா அப்படின்னு கேட்டா மலமலன்னு பதில் சொல்றாங்க, ஈகோவே பார்க்காம. ஆண்கள் இருவர் சண்டை போட்டால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருவேளை சொத்து பிரச்சனையா இருந்ததுன்னா அது பல ஆண்டுகள் நீடிக்கும். சொந்த பிரச்சனையா இருந்தா சில ஆண்டுகள்லேயே முடிஞ்சிடும். ஆனால் ஆண்கள் அடிப்போம் மறப்போம், ஆனால் பெண்கள் அந்த மறக்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. எவ்வளவோ பிரச்சனைலாம் வருங்க, அடிதடியெல்லாம் கிட்டத்தட்ட மண்டையை உடச்சிக்குவாங்க, தலையெல்லாம் எல்லாம் உடச்சிக்குவாங்க. 5 நிமிஷம் தான் வாபுரோ டீ சாப்பிட போனாலும் முடிஞ்சு வச்சுங்க. ஜென்ஸோட சண்டையை விளக்கிடலாம், ஆனால் பெண்களோட சண்டை அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புகையுதுங்கிற மாதிரி அது ஆகிக்கிட்டே லென்த்தாக போய்கிட்டு தான் இருக்கும். சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கான கருவை கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க தாங்க இருக்கு கஷ்டமே. பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தானே எதிரி, யாரும் இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். எந்த மாதிரி வாக்குவாதம்? அது பேச்சு போயிட்டே இருக்கும். என்ன அடிச்சுக்கிட்டாலும் ஆம்பளை விலைக்கு விட்டுலாம். அது சார், லேடிஸ் சண்டை போட்டாங்கன்னா நம்ம பேசினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பசங்க ஏதாவதுன்னா அடுத்த வாங்க இந்த மாதிரி அப்படின்னா உடனே பேசி இது பண்ணிடுவாங்க. ஆண்கள் சண்டையை கொஞ்சம் விளக்கிடலாம், பெண்கள் சண்டையை கொஞ்சம் விளக்க முடியாது. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்கள் விட பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க. அவங்க எந்த சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. இதை காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நம்ம தடுக்கணும்னா இது ஆண்கள் கையில் இருக்கு, பெண்களுடைய வசம் இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு இழுக்குங்க, ஒரு மாதம் இழுக்குங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கே இழுக்குமுங்க. அதை ஊதி பெருசாக்கி அது தெருவில் ஆக்கி, தெருவை ஊராக்கி, ஊரவே ரெண்டாக்குற அளவுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த தர்பாரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இருந்ததா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கலெக்ட் பண்ணி அள்ளி எடுத்து உள்ள போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.